எல்லா கட்சியிலையுமே இன்றைக்கி வேட்பாளர்கள் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் தெருவுக்கும் போய் வாக்குகள் சேகரிக்கிறாங்க, சிறப்பு. ஆனால் அந்த வேட்பாளரை சுற்றி கூட்டணி கட்சியில் எத்தனை கொடிகள் பறக்குது உங்களுக்கு? எத்தனை கொடிகளோடு போகிறாங்க ஓட்டு கேட்குறதுக்கு? ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் நிறைய பேர் போகிறாங்க. அது நேச்சுரல். கூட்டணிக்குள் எல்லா பேரும் ஒத்துழைப்பு தருவாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இங்கே விஜய் அவர் போகும்போது ஒரே ஒரு கொடி மட்டும்தான் பறக்குது, டிவி கொடி மட்டும்தான். ஒத்த கொடியோட ஒத்த மனிதராக மக்களை சந்திக்க போயிட்டுருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய அந்த ஆதங்கத்தையும் அவருடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் போது அத்தனையும் வாக்குகளாக மாறும். எழுதி வச்சு இங்கே பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜய்ன்றதான் முதல் பேராக போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்து சார் பார்த்தேன். நாங்கள் அது ரொம்ப சிறப்பாக இருக்கு எனக்கு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயின் அரசியல் பயணம், மொத்த அரசியல் கட்சிகளோட பிரச்சாரமும் நாளைக்கு முடியுது. ஒட்டு மொத்தமா இன்னைக்கு நிறைய இடங்களை விஜய் கவர் பண்ணியிருக்காரு. ஆனா எங்கேயுமே பேசல, ஒன்லி ரோட் ஷோ. ஆனா ஒவ்வொரு வேட்பாளர்களையும் முன்னிறுத்தி இதுதான் நம்மளோட வேட்பாளர்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இறுதி கட்ட பிரச்சாரத்தை? தாறுமாறா இருக்குங்க. கண்ணா பின்னான்னு கூட்டம், ஆரவாரம், மக்கள் அன்பு, ஆதரவு, பெண்களுடைய ஆதரவு. இது விஜயே எதிர்பார்க்கலைங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு வருது. அது இந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்டுறாங்கன்னா நிச்சயமாக இந்த மக்கள் என்னை வர வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இதோட 10 மடங்கு நான் அதிகமாக பண்ணுவேன். எனக்கு ஒரு பைசா கூட தேவையில்லை, நான் சம்பாரித்து வச்சுருக்கேன், அது என்னை காப்பாற்றும் 10 தலைமுறைக்கு. இனி என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஆயுட்கால் எல்லாமே நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தான் ஒரு தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். அதெல்லாம் ஏதாவது ஒரு முறை எல்லாருக்கும் நாங்கள் ஓட்டு போட்டோம், இவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு போட்டோம். இந்த முறை எங்கள் விஜய்க்கு, எங்களை நம்பின விஜய்க்கு கண்டிப்பாக வாக்கு கொடுப்போம், வாக்கை செலுத்துவோம் அப்படின்னு தான் மக்களுடைய ஆதரவு இருக்குது. கிட்டத்தட்ட 10 நாட்களாக கண்ணா பின்னான்னு தாறுமாறாதாங்க கூட்டம் கட்டுக்கடங்களை. அதுவும் நேற்று திருச்சியில் பயங்கரமான ஒரு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. காவல்துறையுடைய ஒத்துழைப்பு மிக அதிக அளவுக்கு இருந்தது. அவங்களுக்கு வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்ததெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பார்ப்பதுக்கு நமக்கே கஷ்டமாக இருந்தது. விஜய் மேலே டெரஸோ கொடையாப்பூர் ஸ்டோரில் வெயிலில் கருத்து போய் தான் மக்கள் சந்திப்பு நடந்தது. அவர்களும் சலிக்காமல் ஓடி வர்றாங்க. அந்த ஓட்டம் வந்து ஒரு அதாவது 10 செகண்ட் நின்னாங்க அப்படின்னா அந்த வண்டி நிற்கும் போது தான் நிற்கிறாங்க. விஜயோட வண்டி பிரச்சாரம் வாங்கணும் மூவ் பண்ணிச்சுன்னா இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே காவல்துறைக்கு வந்து மிக ஒரு பாராட்டிய திறனுங்க. கடைசியில் எல்லாம் முடித்து வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வரும்போது 2 காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட விஜய்கிட்ட கை கொடுத்து பேசுனது கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்கு மேலாக பேசப்பட்ட விஷயம் பார்க்க முடிச்சு நமக்கு அதை. ஸோ திருச்சியினுடைய அதை முடிச்சுட்டு இங்கே வந்தாங்க. சென்னை, நீ காலையில் சென்னையில் வீட்டிலேருந்து படும்போது வண்டலூர் வழியாக போகவே முடியலங்க, அவ்வளோ கூட்டம். வண்டலூரில் தாண்டி போய் பொன்னேரிக்கு போகணுன்னு சொன்னால் டோல்கேட் தாண்டணுன்னா அவ்வளோ கூட்டம், மக்கள் ஆர்வம். ஸோ பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. ஏன்னா பர்டிகுலர் இடங்கள் நின்று பேசணும், அதுக்குள்ளே ரோட் ஷோ தான் கேட்டதே. பட் ரோட்டில் போகும்போதே கை காமிச்சது, பேசுனது, வச்சதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் சிறப்பாக இருந்தது. மக்களுடைய இந்த மாதிரி கூட்டம் அதாவது எங்கேருந்து வரேனே தெரியலங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய அந்த ஆதங்கத்தையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் போது அத்தனையும் வாக்குகளாக மாறும். எழுதி வச்சு ஏப்ரல் 23 விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு மக்கள் தருவான்னு தான் நான் நினைக்கிறேன். போக 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 அவருடைய ஸ்பீச்சும் வந்து சில இடங்களில் சிறப்பாக இருந்தது. இன்றைக்கி ரோட் ஷோவில் சிறப்பாக இருந்தது. இப்போ கோயம்பேடு வழியாக வர்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ நாளையோட பிரச்சாரம் முடியுது. நாளை மாலை 5 மணிக்குள்ளே முடியுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாளைக்கு நந்தனத்தில் அவர் மீட்டிங் பண்ணுறாரு. அந்தனுடைய ஸ்பீச் நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு பேச்சை பேச போகிறதா எனக்கு ஒரு தகவல் வருது சார். சார், எம்ஜிஆர் விஜயால் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எம்ஜிஆர் விஜய் வந்து எம்ஜிஆரா இல்லை எம்ஜிஆரையும் மிஞ்சிட்டாரா? இல்லை, அப்படி நம்ம வந்து சொல்லக்கூடாதுங்க, சொல்லவும் முடியாதுங்க. எம்ஜிஆர் தான் மக்கள் தலைவர் தான், புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான், பொன்மனச்செம்மல் கொண்டு தான், அவன் மாற்றுக்கிறதே இல்லை. 87 மறைந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த 2026 இந்த நிமிடம் வரைக்கும் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டுருக்காரு. அது எந்த கலைஞனுக்குமே உலக அளவில் எந்த மனிதனுக்குமே இல்லாத ஒரு சிறப்புங்க. அது அப்படி மக்கள் வந்து கொண்டாடுறாங்க எம்ஜிஆர் அவர்களே, அது மறுப்பதற்கே இல்லை. எம்ஜிஆர் இடத்தை கண்டிப்பாக யாராலும் பிடிக்க முடியாது. ஆனால் அவருக்குள்ள அந்த வாய்ஸ், அந்த கிரேஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ஆதரவுன்றது அது விஜய்க்கு இருக்குது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அதை எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் அதை விட அதிகமாக வருங்கிறத வேணால் நம்ம சொல்லலாமே தவிர
பட் எம்ஜிஆரை மிஞ்சிட்டாரா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை. அது விஜயை விரும்ப மாட்டார். இல்ல மக்கள் ஆதரவுல சொல்றேன். இல்லை, மக்கள் ஆதரவு தான் உங்களுக்கு அதாவது அந்தந்த காலகட்டத்துக்கு அதாவது தகுந்தது மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே. அன்றைக்கு இருந்த இந்த அதாவது அந்த மக்களுடைய இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு. அதனால தாங்க 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். அசைக்க முடியலங்க அவரை, இல்லையா? கண்டிப்பா. அப்போ அதே மாதிரி தான் விஜய்க்கும் மக்கள் ஆதரவு அதிகமாகவே இருக்குது. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த ஆதரவுனால தானேங்க விஜயே இப்போ ரொம்ப என்ன சொல்கிறதே தெரியாமல் திக்குமுக்கு காட்டிகிட்டு இருக்காருங்க. இவ்வளோ அன்பு செலுத்துகிறவங்களுக்கு நான் திரும்பி என்ன கைமாறு பண்ண போகிறேன், உட்கார வச்சால் 10 மடங்கு அதிகமாக பண்ணுறேன்னு சொல்கிறார். நான் அப்படி தான் பார்க்க முடியுது என்னால். சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள், அவதூறுகள் நிறைய பரப்பப்பட்டன. அதே மாதிரி நேற்று ஒரு அவதூறு, விஜய் வந்து சங்கீதாவை தனியாக மீட் பண்ணி நான் 35 கோடி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் தகவல்லாம் வெளியாயிருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் விசாரித்த வரைக்குமே அந்த தகவல் வந்து எனக்கு தகவல் வரலைங்க. சந்தித்தார், பேசினார், இந்த அமௌண்ட்டு தான் தருவேன்னு சொன்னார் அப்படிங்கிற அந்த தகவல் எதுவுமே கிடையாது. விஜய் அவர்கள் வந்து சங்கீதா வந்து விஜய் வீட்டில் தான் இருக்காங்கிறது உண்மை. எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சில குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வழங்கல் மணியில் ஒருத்தர் மூலமாக சந்தித்தது, பேசுனது, அமௌண்ட் அப்படிங்கிற தகவல் வந்து வரலை. நானும் விசாரித்தேன், அது இல்லை அப்படிங்கிற தகவல் தான் எனக்கு வந்துச்சு. அது ஆனால் இந்த அரசியல் கண்ணோட்டத்தோடு வந்து நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அதுவும் முன்னாக தான் எடுத்துகிட்டு போகணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு விவாகரத்தோட அந்த ஃபைல் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2 பேருமே வரல. ஜூலை 15க்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற போது எல்லாமே விஜயோட அரசியல் வட்டத்தை சுற்றியே இருக்கு சார். எலெக்ஷன் நெருங்கும் போது இல்லை ஏதோ ஒரு கேம்பெயின் பண்ணும் போகும்போதே இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிற ஒரு சூழலை உருவாக்குறாங்கல்ல. இது விஜய்க்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுது? ஒன்றும் வரலைங்க. அவர் தான் சொல்லிட்டாருங்க. மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்களை பற்றி கேர் பண்ணவே இல்லைங்க. ஃபேமிலி பிரச்சனை யாருக்கு தான் இல்லை, அது விஜய்க்கு இருக்குது. அவர் பார்த்துக்கிறேன்ட்டார், அவர் பார்த்துக்குவார். அதுக்குள்ளே ரொம்ப உள்ளுக்குள்ளே போக முடியாது. இப்போ நம்மளே அதான் சொல்கிறோம். தனிப்பட்ட விஷயங்களில் இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்து பிறகுனால தான் நம்ம விஜய்கிட்ட சில விஷயங்கள் நம்ம அதை பேச வேண்டியது இருக்குது. பட் ரொம்பவும் டீப்பாக அவருடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே குடும்பத்து விஷயத்துக்குள்ளே உள்ளே யாருமே போக முடியாது. அவர்களுடைய குடும்ப பிரச்சனை அவர் கண்டிப்பாக பார்த்துக்குவார். இன்றைக்கு சில பிரச்சனை இருக்கிறவங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எதுவுமே நடக்கலைங்க குடும்பத்தில், இல்லையா? நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் தர்ற ஆதரவு, அவருக்கு ரோடு பூரா இருக்கிற அந்த கூட்டம், அன்பு கட்டுக்கடங்காத அளவுக்கு பார்க்கும்போது வந்து இதெல்லாம் பார்ப்பதற்கு கொடுப்பனை வேணுங்க. முதல்ல சங்கீதா அவர்களுக்கும் 2 பசங்களுக்குமே நம்மளுடைய அப்பா பாரு இவ்வளோ மவுஸ், இவ்வளோ கிரேஸ், தமிழ்நாட்டில் மக்கள் இப்படி அன்பு செலுத்துகிறாங்களே அப்படின்னு பசங்க நினைப்பாங்க. மனைவி சங்கீதா அவர்கள் என்னதான் இந்த மாதிரி ஒரு கேஸ் அதுன்னு ஃபைல் பண்ணிட்டா கூட டிவியில் அவங்க பார்ப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக சந்தோஷப்படுவதான் நான் நினைக்கிறேன். நான் இதை ஒரு பக்கம் கோபம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த இதை பார்க்கும்போது யாருக்கும் கிடைக்காத ஒரு பேரு புகழ்ங்க, பெருமைங்க. அது நிச்சயமாக சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு வந்தது ஏப்ரல் 20ஆம் தேதி. பட் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், விஜய் அவர்கள் நீ போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அரசியல் பிரச்சனை நிறையா இருக்குது, டைம் இருக்காது, ஒரு டேட் கேட்பான்னு சொல்லி அது பிறகு தான் அவரோட அட்வொகேட் வந்து டேட் கேட்டாங்க. ஜூன் 15ஆம் தேதி வந்து வர சொல்லியிருக்காங்க. பட் அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கூட நீங்கள் பேசலாங்களோட ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோட் ஷோவில் நடந்த நிறைய முக்கியமான சம்பவங்களில் புதுதாக கல்யாணமான தம்பதியினர் வந்து வேனுக்குள்ளேயே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க கல்யாணம் மட்டும் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் ஒரு பக்கம், அது வாங்கினது ஒரு பக்கம். ஆனால் இங்கே பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜய்ன்றதான் முதல் பேராக போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வருது சார். பார்த்தேன் நான் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது எனக்கு அதை. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியிலையுமே சிறியவர்கள் விஜய் அண்ணாவாக பார்க்குறாங்க, பெரியவர்கள் தன்னுடைய பிள்ளையாக பார்க்குறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த கல்யாண சம்பவத்தை நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். விஜய் பேரை போட்டிருக்காங்க பத்திரிகையில். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அதான் நிஜம். அது அரசியல் ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகல, வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் அரசியல் அமைச்சிருக்கேன்றார். அதுதான் உண்மை. ரோட்டில் நிற்கிறாங்க புது கப்பல்ஸ் வந்து விஜய் வர்றதுக்காக. பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு உடனே கூப்பிட்றாரு. இந்த பிரச்சார வேனுக்குள்ளே கூப்பிட்டு மேலே ஏற்றிட்டார். ஸோ எஸ்கலேட்டரில் மேலே போயிட்டு எல்லாத்துக்கும் கை காமிச்சு அவரில் மாப்பிள்ளை கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சது வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, ஆசீர்வாதம் கேட்குறாங்க, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதாவது நம்ம வந்து மிகப்பெரிய இந்த வான் உயரத்தில் நின்று பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கண் எதிரில் நம்மளுடைய வீட்டு வாசலில் ரோட்டில் அப்போ கல்யாணம் பண்ணி முடிச்சு ஆசீர்வாதம் வந்து எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பமாக தான் நான் பார்க்குறேன். அதை அவர் உண்மையிலேயே அந்த கூப்பிட்டு வச்சு ஆசீர்வாதம் கொடுத்ததெல்லாம் வந்து சிறப்பாக ஒன்றா தான் சார் நான் பார்க்குறேன்.
அடுத்து என்னன்னா, நடிகர்கிட்ட ஆட்சியை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நடிகரை வச்சு கேம்பெயின் பண்றாங்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். அவர் கூட நடிச்சவங்களே விஜய்க்கு எகென்ஸ்டா பேசுறதுக்கான ஒரு சூழல் இன்னைக்கு கல நிலவரத்துல உருவாயிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரசியலும் கலைத்துறையும் இரண்டும் ரெண்டு கண்கள்னு சொல்லியிருக்கேன். அது மாற்று கருத்தே கிடையாது. கலைத்துறையில் இருந்தவர் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க, ஆட்சி பண்ணியிருக்காங்க, மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு திரும்பவும் நான் சொல்லணும்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் கதை வசனத்தின் மூலமாக மக்கள் மனசில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டவர். பேச்சு அவரை மாதிரிலாம் பேச முடியாது, அறிஞர் அண்ணா அவர்கள் மாதிரி. அவரிடம் கற்றுக்கொண்ட கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள், அவர் ஸ்பீச்செல்லாம் கேட்குறதுக்கே ஒரு கூட்டம் சேருங்க. அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை. அவர் சினிமா கதை வசனம் எழுதினவங்க, ஸோ கலைஞர் அவரின் கதை வசனம் எழுதினவங்க, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடித்தாங்க அவங்களுடைய கதை வசனத்தில். அவர் அரசியலுக்கு வந்து சிஎம்ஆனார். அண்ணாதுரை அவர்கள் சினிமாவுக்கு வந்து தான் அந்த முதலமைச்சரானாங்க தமிழ்நாட்டினுடைய. கலைஞர் அவர்கள் சினிமா துறையில் வசனம் எழுதி கதை வசனம் எழுதி தான் தமிழகத்துக்கு முதலமைச்சராக மாறினாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடித்து தான் முதலமைச்சரானாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் சினிமாவில் நடித்து தான் அவர்கள் மீண்டும் முதலமைச்சரானாங்க. விஜயகாந்த் முதலமைச்சராக வேண்டிய இடத்துக்கு நெருங்கி போனார், பண்ணமுடியல எதிர்க்கட்சி தலைவராக மாறினார். ஸோ இன்றைக்கு விஜய். அதனால் ரெண்டு துறையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டார், அந்த ஒரு மவுஸ் எல்லா கட்சியிலுமே இருந்திருக்காங்க. ஆண்ட கட்சியிலையும் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆளுகின்ற கட்சிக்கும் நிறைய நடிகர்கள் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சினிமா நடிகளை கூத்தாடி என்பது வந்து சொல்வது மிகப்பெரிய தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் எல்லா நடிகர் நடிகையிலும் இப்போ இருக்கிற எல்லா கட்சியிலையுமே அவருடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அவருடைய குரல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவர்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சத்யராஜோட பையன் வந்து டிவிகேல 2 வேட்பாளருக்கு அவர் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஒரு பக்கம் சத்யராஜ் அவர்களுடைய மகள் வந்து விஜய் வந்து கொஞ்சம், அதாவது நாகரீகமாக தான் அவங்க பேசுகிறாங்க. நிறைய விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிற விஷயம்ன்றது, நீ என்ன பண்ணியிருக்கீங்க நாட்டு மக்களுக்கு மக்களுக்கும் கேட்டதுக்கு வந்து அவருடைய சகோதரர் சிபிராஜ் ஒரு லிஸ்டே போட்டு விட்டார். அது கடந்த மாதம். இப்போது சத்யராஜ் அவர்கள் இப்போ பேசும்போது விஜய் வந்து கொஞ்சம் பயங்கரமாக விமர்சனம் செய்யப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஓகே, அவருடைய சொந்த கருத்துக்கள், அது ஒன்றும் தப்பு இல்லை. விஜய் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வார், பரவாயில்ல. நம்மளோட இந்த நடித்த அண்ணன் சத்யராஜ் அவர்கள் தான் விஜய் ஈஸியாக எடுத்துகிட்டு போவார். தன்னுடைய தம்பியாக சிபிராஜ் எடுத்துக்குவார், தன்னுடைய சகோதரியாக திவ்யா அவர்கள் எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் நான் வரணும் அப்படின்னு தான் விஜய் எடுத்துக்கிறார். இல்லை, அவர் 2 பேருமே விஜயை கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டாலும் அதே ஃபேமிலியில் இருக்கிற சிபிராஜ் அவர்கள் இன்றைக்கு டிவிக்குடைய வேட்பாளர் 2 பேர்த்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கார். வெற்றி பெற வைங்கன்றாங்க. ரசிகர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் ஒரு வீடியோ வெளியே வந்து பதிவு செய்யப்பட்டு போட்டிருக்காரு. ஸோ இது சிறப்பாக நான் பார்க்குறேன். ஒரே ஃபேமிலியில் 2 பேர் வந்து அது எதிர்ப்பு தெரிவித்து விமர்சனம், ஒருத்தர் ஃபுல் சப்போர்ட்டாக விமர்சனம். அதனால் விஜய் அதையும் ஏற்றுக்கொள்வார், சிபிராஜ் மட்டும் ஏற்றுக்கொள்வார். அதுதான் விஜய். சார், எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் தர நடிகர்கள் இல்லை வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறவங்களெல்லாம் வச்சு கேம்பெயின் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் களத்தில் இறங்கி அவங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு வந்து அவங்க ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காங்கிற போது இந்த ஒரு சூழலை மாற்றி விட்டது விஜய் தானா? கண்டிப்பாக விஜய் தானுங்க ஒரு ட்ரம்ப் கார்டாக இன்னைக்கு தமிழக அரசியல் திருப்பி போட்டிருக்காருங்க. நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறது காரணம் என்ன? இதுதான். மே 4க்கு ரிசல்ட்டுக்கு பிறகு தொங்கு சட்டசபை வந்தால் என்னென்ன யாரை என்ன பேச போகிறது காரணமாகவும் விஜய் இருப்பார். அங்கே ஒரு கிங்காக நிற்பார், கிங் மேக்கராக இருப்பார். அதனாலேயே எல்லா நடிகர்களும் வந்து அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவருடைய வாக்குகள் பதிவு பண்ணுவாங்க. அதனோட தவறு இல்லை. பிடிக்கிறதுக்கு வந்து காரணங்கள் சொல்ல முடியாதுங்க. அவங்களுடைய கொள்கையில் பிடிச்சிருக்கான்னு தெரியாதும்பாங்க, அரசியல் தெரியாதும்பாங்க, அப்புறம் எனக்கு பிடிக்குங்க ஓட்டு போடுறாங்க அப்படிம்பாங்க. இது எல்லா கட்சியிலையுமே இருக்குது, விஜய்கிட்டையும் இருக்குது. எங்களுக்கு பிடிக்கும் ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கு 18 வயசு 19 வயசு உள்ளவங்களுக்கு அரசியலே தெரியாமல் இருந்தவர்களுக்கு அரசியல் பேச வச்சிருக்காரு விஜய், அரசியலை புரிய வச்சிருக்காரு விஜய். ஓட்டு போடாமல் கடந்து போவார்கள். இன்றைக்கு அந்த ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் வந்து நாங்கள் ஓட்டு போட உள்ள வரும் விஜய்க்காகன்றாங்க. ஓட்டு போடணும், நீங்கள் வாங்க, உரிமைகளை விட்டு தராதிங்க, 7 மணிக்கு ஐடி கார்டை எடுத்து நேராக விசிலிச்சிடத்துக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு விஜய் சொல்லும் போது இதை ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. இந்த 18 வயசு 19 வயசு உள்ள இந்த ஜென்சி கிட்டும் 2K கிட்ஸும் இளம் தலைமுறை 30 வயசுக்குள்ளவங்க எல்லாமே விஜய்க்குன்றாங்க. கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு 1.5 கோடி 180 லட்சம்
வாக்குகள் சாலிடாக வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன் சார். நான் அடுத்து என்னன்னா சார், பல வருஷங்களா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழர்கள் வந்து வெளிநாட்டெல்லாம் போய் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எலெக்ஷனுக்குலாம் பெருசா வருவாங்களான்னு தெரியல. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா, நான் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காக லண்டன்ல இருந்து வரேன், மலேசியால இருந்து வரேன், நாங்க ஒரு ஃபிளைட்டை பிடிச்சிருக்கோம், மொத்தமா டிக்கெட் பல்கா புக் பண்ணிருக்கோங்கிற போதெல்லாம் இது தமிழக அரசியல் இதெல்லாம் புதுசா இருக்கு சார். புதுசு தான், அதுதான் எங்களுக்கு விஜய் பிடிக்கும், நாங்கள் வர்றோம். பல லட்சங்கள் செலவு பண்ணி வரணுங்க. இங்கேருந்து அது கோயம்புத்தூர்ல இருக்கவங்க சென்னையிலேருந்து போகிறதுக்கு ஒரு 500 பஸ்ஸு 10,000 போயிட்டு வந்துடுவாங்க. நான் வெளிநாட்டிலேருந்து வரதா இருந்தால் குறைந்தது 1 லட்சத்துலேருந்து 2, 3, 4 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் ஒரு நபருக்கு. இப்போ 4 பேர் வந்தாலும் என்னாச்சு உங்களுக்கு? அதை எங்களுக்கு 15 லட்ச ரூபா 20 லட்ச செலவான பிரச்சனை இல்லை. எங்கள் வாக்குகளை விஜய் அவர்களுக்கு டிவி சின்னத்தில் விசிறி சின்னத்தில் பதிவு பண்ணுவோன்ட்டு இருக்காங்க, ஆர்வத்தோடு இருக்காங்க. ஸோ லண்டன்லேருந்து புறப்பட்டாங்க, இந்த பக்கம் மலேசியாவிலேருந்து புறப்பட்டாங்க, துபாயிலேருந்து புறப்பட்டாங்க, சிங்கப்பூர்லேருந்து புறப்பட்டாங்க, நிறைய வெளிநாட்டிலேருந்து புறப்பட்டுட்டாங்க. அதான் சர்க்கார் படத்தில் தான் சொல்கிறார், ஒரு விரல் புரட்சி பண்ணியிருப்பார். அமெரிக்காவிலேருந்து வர்றார் ஒரு ஓட்டுக்காக, ஒரு ஓட்டு தலையிலாக மாற்றும்பார். இதுதான். ஸோ அவருடைய ஆதரவு எங்கெங்கே இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க, புரிஞ்சுக்குங்க. மலேசியாவில் லாஸ்ட் டிசம்பர் அன்னைக்கு ஜனநாயக நாடுகள் வச்சு போகும்போது கிட்டத்தட்ட 3000 பேர் வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க. அப்போவே உங்களுக்கு அது. ஸோ இங்கே இருக்கிறவங்க கோயம்புத்தூர் போவாங்க, மதுரை போவாங்க, சொந்த ஊர் போய் ஓட்டு போட்டு வருவாங்க. ஸோ இது வந்து இந்த அரசியல் தலைகீழாக திருப்பி போட்டார் விஜய் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மக்களை சிந்திக்க வச்சுருக்காரு, அரசியலை புரிய வச்சுருக்காரு, பேச வச்சுருக்காருன்னு தான் மீண்டும் சொல்லிக்கலாம் விரும்புகிறேன் நான் அதை. அதனால் இந்த களம் 2024 கிட்டத்தட்ட அவர் சொன்னது மாதிரி தான் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் தான், 50 வருடங்களுக்குள்ள ஒரு தேர்தல் தான் இந்த முறை வருதுங்கிற அது உண்மையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதை இதுக்கு முன்னாடி பார்த்த தேர்தல் வேறு, 2026 தேர்தல் களத்தை சந்திக்க போகிற அரசியல்வாதிகளே வேறு. எப்படி கொண்டு போகும்னே ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியல, ஒரு தீர்ப்பே தீர்மானிக்க முடியாமல் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் மக்கள் மட்டும் விஜய்க்கின்ற ஒரு தீர்ப்பை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 23 அதை செயலில் காட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சார் அடுத்த கேள்வி என்னன்னா, விஜய்க்கு முதல்ல 234 தொகுதியிலும் வேட்பாளரே நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து வேட்பாளரை காசு கொடுத்து வாங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி தொகுதியை தவிர மற்ற எந்த தொகுதியிலையும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலையே. வேட்பாளர் தேர்வு அப்படி நடந்திருக்கா? ஏங்க, விருப்ப முடிவே 50,000 மனுக்கள் பெறப்பட்டுச்சுங்க. புரிஞ்சுதுங்களா? அவர் எத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்கும்போது வருத்தத்தில் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 1000 தொகுதி தமிழ்நாட்டோட 1000 பேருமே நிற்கிறதுக்கு விஜய் கிட்ட ஆட்கள் இருக்காங்க. 234 என்ன சொல்கிறது அதை? ஸோ அது ஈஸியாக தட்டி விட்டார். நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்க முடியல அவர்னால. அந்த ஆதங்கத்தில் இருக்காங்க, எங்களுக்கு கொடுக்கலையே, உழைத்தவர்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் சரியான நேரத்தில் சரியான நபர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ள அந்த காலமும் நேரம் வரும்போது உங்களுக்குன்னு ஒரு பதவி தரப்படும் அப்படிங்கிறத விஜயோட கண்ணோட்டம். அது அதில் 234 தொகுதியிலையும் நிற்க வச்சுருக்காரு. நீ சொன்னது மாதிரி ஒரே ஒரு தொகுதி எடப்பாடி தொகுதியில் மட்டுமே சில காரணங்களால் தவிர்க்க முடியல, அந்த வேட்பாளர் இல்லை இப்போ. பட் அதற்கு பதிலாக விஜய் ஒரு பக்கா ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு. அரசியல் தெரியான்னு சொன்னவர்களாம் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அங்கே நிற்கிற சுயேட்சை வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கார். தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர் மக்கள் வந்து சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவை கொடுங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. இதோட என்ன வேணும் சிறப்பாக? ஸோ அங்கேயும் டிவிகேயினுடைய வேட்பாளராக தான் சுயேட்சை வேட்பாளர் இப்போ விஜய் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல முடியாது. அதனால் வந்து 230 தொகுதியில் நிற்க முடியாதவர்களுக்கு ஒரு தக்க பதிலாக இந்த பதில் அமைஞ்சிருக்கு. பேசினவர்கள் அப்படியே அது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகி தான் போயிருக்காங்கன்றதான் வர தகவல் இருக்குது சார். அடுத்து என்னன்னா சார், எல்லாருமே ஒரு விமர்சனத்தை ஒன்று வைக்கிறாங்க. விஜய் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இந்த ஊர்லேயே இருக்க மாட்டார், 2-3 மாதத்துக்கு போய் வெளிநாட்டில் இருந்துருவார், அவர்னாலாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விமர்சனம் இன்ன வரையும் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, மே 4 ரிசல்ட்டு மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இங்கே தான் இருக்க போகிறார். அவர் இங்கே விளையாட போக முடியுமா? போக முடியாது. ஒருவேளை மக்கள் தீர்ப்பு மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா அதை பற்றி கவலைப்படலைங்கிறாரு. நான் வெற்றிக்காக போராடுவேன், மீண்டும் நான் மக்களை போய் சந்திப்பேன்னு தான் சொல்கிறார். ஆனால் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் தலைவனையும் ஏற்றுக்கொள்கிறார் விஜய். அது சினிமல் மக்கள் கையில் தான் இருக்குது என்னங்கிறது. பட் அவர் எந்த நாட்டுக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க, ஓய்வுக்காக போகலாம். இவ்வளோ தூரம் சுற்றி இருக்காருங்க, வெயிலையும் இதுலேயும் கடுமையாக தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் சுற்றி அடித்தாங்க விஜய். எல்லா பேருமே 4 பக்கம் 8 பக்கம் அடித்தாங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கார் பாருங்க. அந்த கட்சி யாருக்கு இருக்கு? யாருக்கு கிடையாது. எல்லா கட்சியிலையுமே இன்றைக்கி வேட்பாளர்கள் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் தெருவுக்கும் போய் வாக்குகள் சேகரிக்கிறாங்க, சிறப்பு. ஆனால் அந்த வேட்பாளரை சுற்றி கூட்டணி கட்சியில் எத்தனை கொடிகள் பறக்குது உங்களுக்கு? எத்தனை கொடிகளோட போகிறாங்க ஓட்டு கேட்குறதுக்கு? ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் நிறைய பேர் போகிறாங்க.
அது நேச்சுரல். கூட்டணிக்குள்ள எல்லா பேரும் ஒத்துழைப்பு தருவாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இங்கே விஜய் அவர் போகும்போது ஒரே ஒரு கொடி மட்டும்தான் பறக்குது, டிவி கொடி மட்டும்தான். ஒத்த கொடியோட ஒத்த மனிதனாக மக்களை சந்திக்க போயிட்டு இருக்காரு. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயமா நினைக்கிறேன். வெற்றியோ தோல்வி ரெண்டாவது விஷயம். இந்த மக்கள் ஆதரவை காமிச்சிட்டாரா, கூட்டத்தை காமிச்சிட்டாரா, நான் யாருங்கிறத காமிச்சிட்டாரா, மக்களோட அன்பை காமிச்சிட்டாரா, இது போதுங்க. இதுவே மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம். ஏப்ரல் 23 மே 4 தெரியும். ஏப்ரல் 23 எவ்வளோ ஓட் போலாகுதோ அதை வச்சு நம்ம ஒரு கணிச்சிடலாம். கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச ஏற்கனவே சொல்லிருக்கேன், 85% to 90% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்கேன். பாண்டிச்சேரியில் சொன்னேன் 90 தாண்டி இருக்கு. தமிழ்நாட்டில் அதே தான் மாறும். 85 to 90 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 20% ஓட்டு விஜய்க்கு வந்து உள்ள ஒரு ஓட்டாக மாறும். களமே மாறும். உங்களுக்கு எல்லாமே ஷாக் ஆகும். மே 4 எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதற்கிடையில் இவருக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு வேறு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்குகள் வந்து விஜய் சாலிடாக தனியாக வாங்குவதற்கான சிறப்பான ஒரு வாய்ப்பு உருவாகும் தான் நினைக்கிறேன் சார். ஓகே சார். சென்னையை பொறுத்தவரை விஜயோட அந்த ஓட் பேங்க் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட நெருங்கி போகிறார். சென்னையும் சில இடங்களில் விஜய் பக்கம் திரும்புகிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு தான் இருக்குது சிறப்பாக. பட் இருந்தாலும் சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு வாய்ப்பு, புதுசாக ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்குவார் விஜய். பட் பெரம்பூர் மக்கள் அவருடைய வெற்றியை இப்போவே தீர்மானிச்சிட்டாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எக்மோர் வில்லிவாக்கம்ல கிட்டத்தட்ட பேசப்பட்டு இருக்கு. டீனரில் கடுமையான ஒரு போராட்டம் இருக்குது. ஸோ அதனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மரிய வில்சன் பக்கமும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக தான் தெரியுது. மதுரவாயில் சைடும் கிட்டத்தட்ட பார்த்தா அவங்களுக்கு அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். இந்த ரோஹிணி தியேட்டர் ரேவந்த் நிற்கிறாங்க. இப்படி நிறைய சில விஷயங்கள் பார்க்கப்படுது. ரெண்டாவது பார்க்கலாம், சென்னைங்கிறது ஒருத்தருடைய கோட்டை, அது வந்து தவிர்க்க முடியாது. கொஞ்சம் வந்து விஜய் இந்த பிரச்சாரத்தின் மூலமாகவும் கொஞ்சம் அசைச்சு தான் அப்படி இருக்கார். மக்கள் திருப்பி என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட அதான் சொல்லேன், ஓவரால் 80% வந்ததுனால், சென்னைக்கு மட்டும் சொல்கிறேன், 80% வந்ததுன்னா, ஓவரால் தமிழ்நாடு பூரா வந்து 90% வந்ததுனால் இங்கே விஜய் பக்கம் அப்படிங்கிறது களமே திரும்பும் அப்படிங்கிறதா இப்போதைக்கு மிகப்பெரியவர் கூட பேசப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.